தீபாவளி சீசன் முடிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட நிறைய புது ஸ்மார்ட் போன்ஸ் உடைய லான்ச்சும் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கலாம். பட் நவம்பர் மாதமும் ஒரு சில மொபைல் போன்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. நிறைய இல்லாட்டியுமே ஒரு சில முக்கியமான மொபைல் போன்ஸ், அதுவும் இந்தியாவில் குறிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சீரீஸ் லான்ச் ஆக போகுது. அது என்ன ஏது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸ் நவம்பர்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த Redmi உடைய நோட் சீரிஸை இந்த மாதம் லான்ச் பண்ண போறாங்க. எஸ், மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ள அது லான்ச் ஆயிடும் அப்படின்றது போல தான் ஒரு சில நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ Redmi Note 12 சீரிஸ். ஸோ இதில் நம்ம வந்து ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து பார்க்க போறோம். அண்ட் இதற்கு முன்னாடி எப்படி வந்து பிரைசிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்களோ இந்த வாட்டியும் அதே போல தான் இருக்க போகுது. ஆனால் இந்த நோட் சீரிஸ் இந்த 20,000 ரூபாய் செக்மெண்ட் அப்படின்றது இந்த வாட்டி சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. அது இந்த Redmi Note 12 சீரிஸ் வந்து துவக்கி வைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலதுல வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுக்க போறாங்க. இன்னும் ஒரு சிலதுல நமக்கு இப்போ ரீசெண்டா Dimensity 1080 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து நிறைய போன்ல வர போறதா ஒரு நியூஸ் வந்தது இல்லையா? அதுல ஒரு ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போன்லயும் வந்து வர போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பிகாஸ் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் AMOLED டிஸ்ப்ளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கேமராவும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா செம காம்படிஷனா இருக்கும். நீங்க லான்ச் பண்ணா நாங்க விடுவோமா? நீங்க அந்த மீனா நாங்க இந்த மீடான்னு சொல்லிட்டு Realmeயும் இந்த மாதம் அவங்களுடைய அடுத்த சீரிஸ், அதாவது Realme 10 சீரிஸை லான்ச் பண்றதுக்கு பிளான்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த Redmi உடைய Note 12 சீரிஸ் என்ன மாதிரி வருமோ அதுக்கு ஈக்குவல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் வரும். காம்படிட்டிவா கொடுக்குறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுலயுமே Dimensity 1080 ப்ராசஸர்ல ஒரு ஸ்மார்ட் போன் வரப்போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா Realme 10, 10 Pro, 10 Pro Plus அப்படின்றது போல ஒரு 4-5 வேரியன்ட் வந்து கம்பல்சரி வந்து லான்ச் ஆகும். பட் விஷயம் என்னன்னா இவங்களுடைய கேமராவை இம்ப்ரூவ் பண்ணி ரெட்மிக்கு எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க, நமக்கு இந்த ரெண்டுத்துல எது பெஸ்டா இருக்கும் அப்படின்றத அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல அதிகமா விரும்பி பார்த்து வாங்கக்கூடியவங்க வெயிட் பண்ணி பார்த்து வாங்கலாம். அடுத்ததா கன்ஃபார்மா இந்த மாதம் இது லான்ச் ஆகும் அப்படின்றத போல சொல்றாங்க. iQ Neo 7 ஏற்கனவே வந்து சைனால அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்தியாவில் இந்த மாதம் மோஸ்ட்லி வந்து வந்துடும் சொல்றாங்க. iQ Neo 6 விட நிறைய விதமான விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் நியோல வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்ப்ளே இருக்க போது. Dimensity 9000 பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ப்ராசஸர் வந்து இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன் மாதிரி வந்து iQ கண்டிப்பா வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பிரைசிங் முன்ன இருந்தது மாதிரியே கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாக கொடுத்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். OnePlusல இருந்து இந்த மாதம் மேபி Note 3 லான்ச் ஆனால் ஆகலான்றது போல ஒரு லீக் மட்டுமே இருக்கு. இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் முக்காவாசி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்த மொபைலை பத்தி இன்னும் வந்து அஃபிஷியல் அப்டேட் வரல. ஏன்னா OnePlus திடீர்னு தான் வந்து நாங்கள் இதை லான்ச் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதம் அந்த மாதிரி வந்து OnePlus Note 3 மேபி லான்ச் ஆகலாம். இதில் Dimensity 8100 ப்ராசஸர், 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, 4500 mAhக்கான பேட்டரி. பட் கேமராவை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்களா ராசாக்கலா அப்படின்றது போல தான் நான் கேட்குறேன். ஏன்னா இன்னுமே OnePlus அந்த பிராண்ட் வேல்யூக்காகவே நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க. அவங்களுக்கு அந்த கேமரா மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் தே வில் பி ஹாப்பி. And I will be happy too because to review the smartphone. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய OnePlus எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலுமே யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு மனசு வர மாட்டேங்குது முன்ன மாதிரி. ஸோ அதை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்ததா மாதம் நீங்க லான்ச் பண்ணா என்ன, அவங்க லான்ச் பண்ணா என்ன, நாங்க லான்ச் பண்றோம்னு சொல்லிட்டு மோட்டரோலா களத்துல குதிச்சு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஸ்மார்ட் போனை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. சர்ப்ரைசிங்லி திடீர்னு ஒரு ஸ்மார்ட் போன் வரும். ரீசெண்டா வந்து எல்லா ஸ்மார்ட் போனையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த 200 மெகாபிக்சல் கேமரா மட்டும் தான் இல்ல ப்ரோ நாங்க வந்து அங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலன்னு சொல்லி நமக்கு அனுப்பல. அதனால நானும் கவர் பண்ணல. பட் மற்றது எல்லாமே வந்து பண்ணிருக்கோம். மொக்க ஸ்மார்ட் போன் கூட மொக்க ஸ்மார்ட் போன் சொல்லி பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதமும் ஒரு ஸ்மார்ட் போன் வரப்போது எட்ஜ் சீரிஸ்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. எட்ஜ் சீரிஸ்ல ரீசெண்டா வந்த ஒரு 3 ஸ்மார்ட் போன்ல ஒன்று மட்டும் தான் கேமரா நல்லா இருந்துச்சு. மீதி எல்லாமே வந்து கேமரா செம மொக்கையா இருந்துச்சு. பட் போன் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருந்தது. ஆனால் இவங்களுக்கு வந்து பக் ஜாஸ்தி இருக்குது, சர்வீஸ் சென்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு மொபைலையும் லான்ச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபைனலி Xiaomi 12 சீரிஸ் இந்த மாதம் லான்ச் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் லான்ச் ஆகுன்றது போல சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகும். ஏன்னா டிசம்பர் இன்னும் கொஞ்சம் லான்ச்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு அறிவிப்புகள் வந்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கேன். இது இல்லாமையும் ஒரு சில சர்ப்ரைஸ் என்ட்ரி வந்து வந்தாலும் வரலாம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.